எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, அந்த தொகுதியில அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில இருக்க பட்டுக்கோட்டை தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1977, 2006, 2011 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக 1980, 1984, 1991, 2016 வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1962, 1989, 1996, 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டிங்கிறது பார்த்தா 1967லையும் 1971லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்க 2001ல இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் 16 முறை எலெக்ஷன்களில் 5 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 4 முறை திமுகவும், 4 முறை அதிமுகவும், 2 முறை பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டியும், 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பட்டுக்கோட்டை தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போகிறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் சேகர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 70,631 வாக்குகளும் 43% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக கூட்டணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் மகேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 58,273 வாக்குகளும் 35.50% பெற்று இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவரு 11,231 வாக்குகளும் 6.8% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பிஜேபி சார்பில் முருகானந்தம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 11,039 வாக்குகளும் 6.7% பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாஜக அப்ப தனிச்சு போட்டிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல். அடுத்து 2021 தேர்தலில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக அந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அண்ணாதுரை அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 79,065 வாக்குகளும் 44.90% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல என்ஆர் ரங்கராஜன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 53,796 வாக்குகளும் 30.50% பெற்று இந்த இடத்துல அந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் 23,721 வாக்குகளும் 13.50% பெற்று இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா அந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த வாக்குகள் காரணமாக பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த இடத்துல தோல்வியை தழுவிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கீர்த்திகா அன்பு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 10,730 வாக்குகளும் 6.10% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுகவோட அதிமுக கட்சியில இருந்த வி பாலகிருஷ்ணன் அவர்களா அப்படிங்கிறது தெரியல. அதை நான் பார்த்து சொல்றேன். பட் அவரால் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல தோல்வியை தழுவிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போகிறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை வரும். இந்த திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் எஸ் பழனி மாணிக்கம் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இந்த தொகுதியில் 95,183 வாக்குகளும் 60.33% வாங்கி இந்த இடத்துல மிகப்பெரிய வாக்குகளை அவர் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. பட்டுக்கோட்டை தொகுதியில் மட்டும் அவருக்கு 95,000 வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்த என்ஆர் நடராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 37,400 வாக்குகளும் 23.70% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த தொகுதியில் 8,889 வாக்குகளும் 5.63% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் முரசொலி அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவரு 80,089 வாக்குகளும் 50.26% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிக தொகுதியில நின்றுருக்காங்க. அவங்க சிவனேசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 31,872 வாக்குகளும் 20.20% பெற்று இந்த இடத்துல அவங்க
இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக சார்பில் முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 31,269 வாக்குகளும் 19.82% வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஹுமின் கபீர் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவர் 14,546 வாக்குகளும் 9.22% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பட்டுக்கோட்டை தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 3 கட்சிகளுக்கு 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 43%, 2019 23.7%, 2021 30.50%, 2024 20.20% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஏன்னா அதிமுகவுக்கு மிக குறைவான வாக்குகள் தான் வந்துட்டு இருக்கு மக்களே. அது உண்மையாக நம்ம சொல்லிடணும். ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டெல்டா மாவட்டங்கள்ல அவங்க வெற்றி வாகை சூடுறங்கிறது இந்த அளவு டஃப்பாக இருந்தாலும் ஏன்னா அந்த அந்த வகையில் பொறுக்கிறப்ப அதிமுக இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 35.50%, 2019 60.33%, 2021 44.90%, 2024 50.76% இந்த இடத்துல வாங்கி டெல்டா கிங் அப்படின்னாலே அதிமுக அப்படிங்கிற மாதிரி தெரியுது மக்களே. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தடவை வாக்குகள் வந்து எனக்கு தெரிஞ்ச டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த வகையில எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பட்டுக்கோட்டை தொகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 1.80%, 2019 5.63%, 2021 6.10%, 2024 9.22% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் இப்போ வரைக்கும் எல்லா தேர்தலையும் அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வித்தியாசங்களை உருவாக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பட்டுக்கோட்டை தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக 2,34,297 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 1,12,249 ஆண்களும் 1,22,028 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 20 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்காளர்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்த்துடலாம். அந்த வகையில் ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்க இளந்தலைமுறையினர் அப்படிங்கிறது பார்த்தீங்க 37,940 ஆண்களும் 41,245 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே வந்து நடுத்தர வயதினர் பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க 48,043 ஆண்களும் 52,228 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 26,266 ஆண்களும் 28,555 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஆண்களை விட பெண்கள் மிக அதிகமாக 10,000 பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பட்டுக்கோட்டை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் 1989 75.40%, 1991 22.60%, 1996 78%, 2001 71.30%, 2006 60.90%, 2011 71.10%, 2016 67.60%, 2021 77.50% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 75.33% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த வகையில எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பட்டுக்கோட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்த இடத்துல திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க கிங்காக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் இந்த வாக்குகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 38.08%, 38.08%, 67,220 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு சதவீதங்களை வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஏன்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து 2016 2021 மிகப்பெரிய அளவில் ஒரு டீவியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிமுகவுக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸோ பிஜேபியோட இருந்தங்காடி தான் அதிமுக தோற்றதாக 2021 ஒரு காசிப்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தோன்னா 2024 தனிச்சு தான் நின்னாங்க. ஸோ தனிச்சு நின்னும் அந்த வாக்குகள் வந்து மிக குறைவாக தான் இந்த இடத்துல வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தா தெரியுது. ஏன்னா
என்டிஏ கூட்டணியில ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு பிளவுபட்டா இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில தான் அவங்க போய் அங்க வகிச்சிருந்தாங்க. அது திமுக பக்கம் போகல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை தொகுதியில திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ வந்து கண்டிப்பா நிறுத்துனாங்க அப்படின்னா, இந்த சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வங்கிகள தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அது 2016ல இருந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதி ஒதுக்குனா மிகப்பெரிய அளவுல ஒரு ஏன்னா இது வந்து ஒரு ரஃப் டேட்டா தான். இந்த ரஃப் டேட்டா உங்களுக்கு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த தொகுதியில இவங்களுக்கான பலங்கள் இருக்கு. ஆனா இது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்கனாலோ, இல்ல வேற கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்கனாலோ இது ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா உங்களுக்கு எலக்ஷனுக்கு பிஃபோர் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் ஃபுல் அனலைஸ் டேட்டா உங்களுக்கு நான் கண்டிப்பா குடுத்துருவேன் மக்களே. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக நினைச்சுன்னு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிய திமுக பதிவு செய்யும். அடுத்து அதிமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 36.70% 64,781 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து அவங்க வச்சிருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்க உட்கட்சி பூசல் காரணமாக மிகப்பெரிய அளவுல அதிமுக சரிவுகளை வந்து டெல்டா மாவட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கு. அதை வந்து இப்போ வந்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்களோ இல்ல ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைந்ததாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்கனாலும் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை அடையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்காரு. ஏன்னா இபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் அவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆளுமை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ மிகப்பெரிய அளவில் சரி நம்ம கட்சி எந்த ஒரு இடத்துலையும் வந்து தேஞ்சு போயிடக்கூடாது. நல்ல நம்மளோட ஜெயலலிதா புரட்சி தலைவரோ இல்லை புரட்சி தலைவி அவர்களோட வழிகளில் வந்து எடப்பாடி அவர்கள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட இப்போ கூட்டணிகள்ல சேர்ந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் அதிமுகங்கிறது ஜெயிச்சது அப்படின்னா அது ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ மிகப்பெரிய அளவில் ஒரு பெருமை இருக்கு. அது தோத்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே அது மிகப்பெரிய அளவில் ஒரு வழி ஏற்படுத்தும். அதை வந்து டிடிவி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உணர்ந்திருக்கிறாரு. ஸோ உணர்ந்துட்டு சரி ஓகே எனக்கு வெற்றி பெற வேண்டியது என்னமோ அதிமுக தான். அது எடப்பாடியா இருந்தா என்ன இல்ல டிடிவியா இருந்தா என்ன நான் வந்து அவங்களோட இணைந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் ஒரு பெருந்தன்மையா இந்த தடவை வந்து ஏத்துக்கிட்டு வந்து இந்த தொகுதியில வந்து ஏத்திருக்காரு. அதுவும் இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெருந்தன்மையா அதை பண்ணியிருக்காரு. ஸோ இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா இந்த திமுகவை நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற அந்த ஒரு வேகம் வந்து வெறி வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஊறி இருக்க காரணத்தினால அதை வந்து என்னோட பங்காளி சண்டையை நான் அப்புறமேட்டு கூட பார்த்துக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்ஸ் தேவை. அது வந்து டிடி தினகரன் அவர்களாகவும் இருக்கலாம் இல்லை ஓபிஎஸ் அவர்களாகவும் இருக்கலாம். எனக்கு தினகரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்காரு. ஸோ அதை வச்சு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் என்டிஏ உதவியால் அவங்க பெற்றுக்கிறாங்க. ஸோ இது இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். ஒன்றிணைந்து செயல்பட்டா ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை அதை வந்து இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பொதுவாக தெரியுது. பார்க்கலாம் வருங்காலத்துல மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது இபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இல்லை எல்லா ஒன்றுபட்ட அதிமுக ஜெயலலிதா அவர்கள் காலத்துல எப்படி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பமா பில்டா இருந்துச்சோ அது மறுபடியும் பண்றதுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா 10.62% 18,736 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் தான் பெற்றுட்டு இருந்தாலும் இந்த தடவை டபுள் டிஜிட் வாக்குகளை நோக்கி அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில 10.62% வந்து தனிச்சு போட்டியிட நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 12.25% 21,618 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்த வாக்குகள் அனைத்தும் தனி மனிதனாக இருக்கிற விஜய் அவர்களுக்கு தான் கிடைக்கிறது அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா இங்க இருக்கிற கருத்து கணிப்புகளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் வாக்குகள். எனக்கு பொறுத்த அளவுக்கு என்னோட ஆபீஸ்ல கூட என்னோட ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ரூம்ல 12 பேர் இருக்கும். 12 பேர்த்துல 10 பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒருத்தர் டிஎம்கே ஒருத்தர் ஏடிஎம்கே. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த 12 பேரும் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை விஜய் அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுப்போம். எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் அந்த ஆபீஸ்ல இருக்கீங்க. எங்களோட கொலீக்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். பட் ஆனா
அவங்களோட அந்த சொல் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல உத்வேகம் இருக்கு. அது அவரோட தலைமையில மட்டும் தான் இருக்கு. அவருக்காக மட்டும் தான் அந்த வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறத டிவிகே அப்படிங்கிற அந்த ஒரு விஜய் அவர்களுக்காக மட்டும் தான் அது எல்லாமே இருக்கு. ஸோ அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவுல பாடுபடணும். ஸோ விஜய் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு இந்த தொகுதிய இங்க கைப்பற்றி குடுக்குவாங்களா, இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட இந்த இந்த பெர்சன்டேஜ் வந்து 12.25% 21,618 அவரோட பேருக்கே கிடைக்கும். இதுக்கு மேல வாக்கு வாங்கி வெற்றி பெறுவதுங்கிறது அந்த கழக நிர்வாகிகளுக்கும், அந்த கழக தொண்டர்களும் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தமட்டில் அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 36.70% வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே வெற்றி பெறும் அளவிற்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களே. ஏன்னா 1% வாக்குங்கிறது இப்போதைக்கு இருக்கு. அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது பார்க்கலாம். என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதிமுக கூட்டணி இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பில்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஜெல் மாரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பா உத்வேகமா இருக்காங்க. பார்க்கலாம். இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஆனா, இப்போ 2024 எலக்ஷன்ல கூட அவங்களுக்கு வாக்குகள் விழாதது எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பட் ஆனா வந்து திமுக மேல மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை டெல்டா மாவட்டங்கள்ல இன்னும் இருக்கு. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த தொகுதியில திமுகவுக்கு டெல்டா மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்பா இருப்பாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளோட குடுத்தாங்க அப்படின்னா, அந்த தொகுதிய அவங்க இழக்க நேரிடும். ஏன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு குடுத்தப்ப இழந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில 38.08% வந்து திமுக நின்னுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த மாரி எப்படி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போக போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 10.62% வந்து தனிச்சு போட்டியிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட மாட்டேன் அப்படிங்கிறத உறுதியா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில கூட்டணி கட்சிகளோட அவங்க இணைவு இல்லாம போயிட்டா 10.62% வாக்குகள் தனிச்சு அவங்களோட திறமைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு பொது வரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழக துணைநிலை 12.25% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த தொகுதியில் இருக்கு. பட் ஆனா அவங்க கூட்டணி கட்சிகளோட எங்கேயுமே இணைந்து செயல்பட போறதில்லை. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல நாங்க இவ்வளோ சீட்ஸ் தரோம், இவ்வளோ தொகுதிகள் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. பட் ஆனா அது வந்து எந்த ஒரு அளவுக்கும் ஒரு முன்னேற்றம் அடையாம இருக்கு. ஸோ அந்த வகையில தனிச்சு தான் வந்து தமிழக வெற்றி கழகம் போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பட் ஆனா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஒரு வாக்காளரா சொல்றேன். உங்களுக்கு நெறைய யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து இந்த பெர்சன்டேஜ்ல அடங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து மிடில் ஏஜஸ கவர் பண்ணியே ஆகணும் அ அ தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகள். கண்டிப்பா நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெற்றிங்கிறது 2வது பட்சமா இருந்தாலும், புது கட்சி இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கும் நாம தான் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படுத்தணும். ஆனா அதிமுக, திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல சவாலா இருக்காங்க. ஏன்னா அவங்களும் மிகப்பெரிய அளவுல அ ஏன்னா அதிமுக கூட்டணிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இந்த சமூக மக்கள் வந்து ஒரு 10-12% மட்டும் தான் பிரிஞ்சிருக்காங்க. மத்தவங்கலாம் கூட்டு குடும்பத்தோடயோ, அவங்களோட சொந்தக்காரங்களோடயோ ஒரு அமைப்போட தான் எனக்கு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன அந்த 10 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டி பேஸ்ட் பீப்பிள்ஸ் தான். ஒரு ஹாஸ்டல்ல படிச்ச பசங்க தான். ஸோ அவங்கள நான் நம்பி இத உங்களுக்கு நான் சொல்லல. பட் ஆனா இருக்கு. நீங்க அத வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா நீங்க செயல்படுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம். அது இனிமேல் எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கி இருக்கு. அத யுட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க வந்து நெறைய ஐடி விங்ஸ் அந்த சம்திங் எல்லாமே வச்சிருப்பீங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் மக்களே. அத நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு, எனக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கோம். இப்ப பட்டுக்கோட்டை போட்டுட்ருக்கோம். கண்டிப்பா தஞ்சாவூர் வந்து முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளி வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட என்னைக்குமே தொடர்புல இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.